தரி புடத்தி ஜரி விபாயே புத்தி சி கல்பனேச்சி ஜோம்பையே தரி அபேத போது ஜாயே ஜெய் ஸ்வப்னி படிஜே. அப்போ இந்த விழிப்புணர்ச்சி குறைய குறைய அப்ப என்ன தூக்கம் நித்ரைங்கிற லோபம் வந்துருதான் மேல. அப்படி வந்துருச்சுன்னா இந்த ஞானத்துல ஒரு அஜ்ஞானம்ங்கிற போர்வை ஒண்ணு மூடிடுச்சுன்னா அப்ப உனக்கு தெரியாது, சொப்பனத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். புத்திக்கு ஒரு கற்பனைங்கிற விஷயம் அப்படிங்கிறது தூக்கம்னு சொல்லிட்டார். இந்த கற்பனை விஷயத்திலே நம்ம போக விஷயங்கள்ல ஈடுபட்டு இருந்தா அவ தூங்கின்னு இருக்கான்னு அர்த்தம், தாமசின்னு அர்த்தம். எவன் ஒருவன் முழிச்சுக்கிறான் அப்படின்னா ஞானியா இருக்கிறவன் விழிச்சுட்டே இருக்கான். எல்லாரும் போக விஷயங்களை ஈடுபட்டு இருக்கிறவெல்லாம் தூங்கின்னு இருக்கான். ஞானி ஒருத்தன் நான் தான் நினைக்கிறான், அவன் முழிச்சுட்டு இருக்கான். அப்ப புத்திங்கிற கற்பனை வந்துருத்து, அதுல தூக்கம் வந்துருத்து. அப்ப அபேத ஞானம் அப்படிங்கிறது மறைஞ்சு போயிடுது. அபேதம் என்ன, பேதம் என்ன வேற இல்லையா? பேதம்ங்கிறது தனித்தனி தனியா பாக்குறது, அபேதம்ங்கிறது எல்லாம் ஒன்னா இருக்கக்கூடியது. நம்ம எல்லாம் ஒன்னா விட்டுட்டு நம்ம என் வீடு, என் குழந்தைகள், என்னோட விஷயங்கள் அப்படிங்கிற விஷயத்துல நம்ம ஈடுபாடு கொண்டுட்டோம்னா நம்ம தூங்குறோம்னு சொல்றேன். அப்ப நீ என்னன்னா கொடுத்தது எல்லாம் பகவானோடது, பகவானே கொடுத்தான், பகவானே எடுத்துக்கிறான், பகவானே என் குழந்தைகள், பகவானே என் தாய் தந்தையர்கள், பகவானே என் மாமனார் மாமியார், எல்லாரும் ஹிருதயத்துல வந்து எனக்கு அனுகூலமா வந்து அத்தனை பேரும் செய்யறார். எனக்கு பிரதிகூலமா எது நடந்ததோன்னா பூர்வ ஜென்மத்துல எத்தனையோ செய்த ஒரு விஷயங்கள் நம்மளுக்கு திருப்பி அவளே வந்து நம்மளுக்கு வந்து நம்மளோட இருக்கான்னு அர்த்தம். நல்ல விஷயங்கள்லாம் நடக்குது, இல்ல கெட்ட விஷயங்கள் நடக்கிறது, நம்மளுக்கு புரிஞ்சது நடக்கிறது, பிடிக்காதது நடக்கிறது, தெரிஞ்சுதான் செய்யப்படுது. இப்படி எல்லா விஷயங்களையும் பூர்வ ஜென்மங்கள்ல நம்ம பண்ண விஷயங்கள் தொடர்ந்து 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 வருது நம்ம பின்னாடி. அவள்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சவாளே வருவா அத்தனை பேரும். அவளுக்கு செய்யாம கடன்பட்டு இருந்தோம்னா அவளுக்கு செய்யக்கூடியதை இந்த ஜென்மத்துல வந்து நம்ம செஞ்சு முடிக்கிற மாதிரி அவ வருவா. குழந்தைகள் வருவா, அந்த குழந்தைகளுக்கு நம்ம செஞ்சிருவோம், செஞ்சது அந்த முடிஞ்சு போயிடுதுன்னா அவளும் கிளம்பிடுவா. அடுத்தது அவ வேற இடத்துக்கு போயிடுவா. என் குழந்தைகள் என்கிட்ட இல்லைன்னு நினைக்க முடியாது. இது பகவானோட கணக்கு. நம்ம செஞ்சிருப்போம், அதுவும் பகவான் கணக்குன்னு அவர் உண்டாக்கல. பகவான் சொல்லிட்டார், நான் தாங்குறேன், எல்லா ஜீவராசிகளையும் தாங்குறேன், கொண்டு போய் பிரகிருத்திட்ட கொடுத்தாச்சு. அது தன்னோட குணத்துக்கு ஏத்த மாதிரி இந்த பிரகிருதி நடத்திட்டு போயிட்டே இருக்கு. அப்ப பிரகிருத்தில நடக்கிற விஷயங்கள் எல்லாம் தனக்குத்தானே ஒன்று தொட்டு நடந்துட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் நான் காரணம் இல்லை, நான் உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டாரு பகவான். இதுதான் சொல்றார், நான் என்னால நடக்கிறது, ஆனா நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். அவளோட கர்மங்கள்லயோ நடக்கிற விஷயங்கள்லயோ நான் இல்லை. ஆனா ஒண்ணு பண்ணுவேன், என்னையே நினைச்சுட்டு இருக்கவே என்ன ஞானிகள் இருந்தான்னா அவளை இந்த மாயைங்கிறதுல இருந்து நான் விடுபட்டு அவளை நான் மேல என்கிட்ட வர வச்சுப்பேன். அந்த சக்தி எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப மத்த ஜீவராசிகள் வேற, என் பக்தன் வேற. என் பக்தனுக்காக நான் என்ன ரூபம் வேணாலும் எடுப்பேன், என் பக்தனுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், என் பக்தன் ஆசைப்படுற மாதிரி எல்லாம் பண்ணி கொடுப்பேன், என் பக்தனுக்காக நான் இருப்பேன். என் பக்தன் என்கிட்ட வரணும்னு ஆசைப்பட்டா நான் கூட்டிட்டு அவ எத்தனை நாள் இருக்கணும்னு நினைச்சா இருக்க வைப்பேன். இது என்கிட்ட சரணடைந்தவனால. அர்ஜுனன் இப்படி இருந்தா கடைசியில பகவான் தன்னுடைய நிஜ தாமத்துக்கு எழுந்துன்னு போகும்போது சொல்லிட்டார், எல்லாரையும் அர்ஜுனன் சொல்ல என் மனைவிகள் அத்தனை பேரையும் நீ அஸ்தினாபுரத்துக்கு கூட்டின்னு போன்னு சொல்லிட்டார். சொன்ன உடனே இங்க அர்ஜுனன் அத்தனை பேரையும் கூட்டின்னு போனா. சத்யபாமா ருக்மணி மாதா ரெண்டு பேரும் நாங்க தபஸ் பண்ணி தன்னோட உடம்ப நாங்க அங்க அப்படியே எங்களுக்குள்ள நாங்க பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்ற. யோகாக்னியில பண்ணி எடுத்துன்னு போறாங்க ரெண்டு பேரும். மித்தவாளெல்லாம் கூட்டின்னு போகணும்னு பாக்குறான். எய்தாப்புல பெரிய திருடர்கள் வந்துடுறான். இந்த திருடர்கள் எல்லாத்தையும் இவாள்கிட்ட இருந்து காப்பாத்தணும்னு பாக்குறான். நகை நட்டுகள்லாம் இருக்குன்னு அவன் தன்னுடைய வில்ல எடுத்து அம்பை எடுத்து எய்யறான். அவள்கிட்ட பண்ணணும்னு எடுத்தா வில்ல தூக்கவே முடியல, அம்பை எடுக்கவே முடியல. என்னடா நடக்கிறது, என்ன இதனால் பெரிய போர் பண்ணினோம், இந்த போர்ல நம்ம எல்லாரையும் நம்ம தானே இது பண்ணோம், இப்ப என்னன்னு பார்த்தா வில்ல தூக்க முடியல, அம்பை எடுக்க முடியலங்கிறோம். நம்மளுக்கு என்ன சக்தி இருந்ததா இல்லையா? பிரத்யட்சமா வியாசர் வந்தார் எதிர்த்தாப்புல. என்ன நடக்கிறது, உனக்கு அன்னைக்கு கிருஷ்ணன் உன்னோட கூட இருந்தார், இந்த தர்மத்துல நிலைநாட்டணுங்கிறதுக்காக உனக்கு இந்த விஷயங்கள்லாம் கொடுத்தார், அதனால உன்னால செய்ய முடிஞ்சது. அவர் உனக்கு அந்த சக்தியை கொடுத்தார், நீ அந்த வில்ல தூக்கிண்டு எல்லாத்தையும் அம்பு எய்த. இன்னைக்கு உன்னால வில்லு தூக்க முடியாது, ஏன்னா அந்த சக்தி உன்னை விட்டு போயாச்சு, நீ வந்த காரியம் முடிஞ்சு போயிடுத்து. அதனால யார் இருக்காலும் இருந்து நீ கொண்டு போய் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீ உன் வேலையை பாருன்னு வியாசர் சொல்ற. பகவான் இருக்கிற வரைக்கும் தான் எல்லாமேங்கிறத விஷயத்த சொல்லி நிலைநாட்டுறார்.
நம்ம நடத்துறது எல்லாமே பகவத் சங்கல்பம். இப்படி இன்னைக்கு நடக்கிறது, இப்படி ஒரு விஷயம் நடக்கிறது அப்படின்னா இது பகவான் சங்கல்பம் பண்ணியிருக்க. மனசுல ஏதோ தோன்றிருக்கு, அந்த மனசுல உதிக்கிறது இல்லையா, அந்த உதிக்கிறது தான் பகவான். அதை நட செலுத்தணுமே, அது அவன்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சணும். என்னால என்ன முடியுதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு யதா சக்தி யதா புத்தி என்னால கிரகிச்சுக்கின்ற அளவுக்கு நம்ம சொல்றோம். இதற்கு மேல பல விஷயங்கள் பெரியவாள்லாம் பெரிய பெரிய விஷயங்களை அவ கோட் பண்ணி சொல்லலாம். நம்மளுக்கு ஞானேஸ்வர் மௌலி பாமரர்களும் படிச்சு தெரிஞ்சுக்கிறதுக்காக இதுக்கு எழுதியிருக்கிற ஞானேஸ்வரியில இப்படி ஞானத்தை போதனை பண்ணியிருக்கார். சின்ன 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 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காரு. எவ்வளவு பார்த்தோம் இப்போ. இப்படி பல எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறாரு. இந்த அறியாமைங்கிற தூக்கத்தினுடைய வழியை நீ உரிச்சிட்டேனா, சுத்தமான விழிப்புணர்வு உனக்கு ஏற்பட்டுருதுன்னா நீ என்னை அடைஞ்சிருவேப்பா. இந்த ரகசியமான உபாயத்தை உனக்கு சொல்றேன் கேட்டுக்கோ. தரி தனுர்தரா தைரியா நிக்கே அவதான தேயிபா தனஞ்சயா பை சர்வ பூதா அந்தே மாயா ஹரி ஹரிகா. ஏ வில்லாளனே, ஏ அர்ஜுனா, நீ புரிஞ்சுக்கோ, துணிவுடன் இரு, தைரியமா இரு, நான் சொல்றத கேள். இந்த எல்லா ஜீவராசிகளிலும் மாயையை இயக்க செய்யறவன் ஸ்ரீ ஹரியானா நான். அதனால நானே மாயை, அந்த மாயைய எங்கிட்டன்னு வந்திருக்கு அந்த மாயை. அப்ப மாயை வேற இல்ல, நான் வேற இல்லைன்னு நினைச்சிடாத. அப்ப தனியா அம்பாள் இருக்கா, தனியா கிருஷ்ண பரமாத்மான்னு கிடையாது. அம்பாளும் கிருஷ்ணனும் ஒண்ணு. சரி, அம்பாள் கிருஷ்ணனா சிவபெருமான் தனியுங்கள, சிவன் தான் ஆத்ம தத்துவம் மங்களம். அவரே அந்த சிவமா வந்துட்டு எல்லாரோட ஹிருதயத்திலையும் போய் உட்கார்ந்துட்டார். தாங்கின்னு நம்ம உடம்பையே தாங்கின்னு இருக்கு, ஆத்மா தாங்கின்னு இருக்கு. அப்ப ஆத்மா தாங்கலைன்னா போயிடுத்துன்னு கட்டையா போயிடுது. அப்ப எது தாங்கித்துனா இது நாள் வரைக்கும் ஆத்மா. அப்ப பகவான் இந்த பூமியை, இந்த பிரபஞ்சத்தை, அகிலாண்ட கோடி பிரம்மாண்டத்தையும் அவர் தாங்குறார் அப்படிங்கிறது உண்மையா தெரியுது நமக்கு. யசோதா அம்மா என்ன பண்ணா, கிருஷ்ணனுக்கு பாலை கொடுக்குறா, வெண்ணைய கொடுக்குறா, எல்லாம் கொடுத்து குழந்தைய பாத்துண்டா. ரொம்ப அவ குழந்தைய விட்டு பிரிய மாட்டா. இந்த குழந்தை சொல்லி கூப்பிடும், அம்மா அம்மா எனக்கு பால் வேணுமா பால். உடனே அவ குழந்தை ஸ்தனத்துக்கு திறந்து குழந்தைக்கு பால் கொடுப்பா. குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு இருக்கும் போதே இங்க அடுப்புல பால் இங்க பொங்கி ஒழிஞ்சுட்டு இருக்கு. உடனே இந்த குழந்தைய விட்டுட்டு அந்த பால் பொங்குறதேன்னு அந்த பக்கம் போவான். இவருக்கு கோவம் வந்துருமா. உடனே அங்க இருக்கிற அந்த இதனால கட் பண்ணி அங்க இருக்கிறது அந்த பானையெல்லாம் இருக்குமா உடைச்சிட்டு வரான். மோர்லாம் ஒழிஞ்சிருமா, வெண்ணெயெல்லாம் உடஞ்சிருமா. இப்படி அம்மா தனக்கு ஏத்த மாதிரி இல்லைன்னா அவருக்கு கோவம் வந்துருமா. அம்மா தன்னோட இருக்கணும்னு ஆசைப்படுவாராம் எப்பொழுதுமே. அம்மாட்ட ஸ்தனபானம் பண்ணிக்கணும்னு இந்த குழந்தை ஆசைப்படுவான். இப்படி இருக்கிற பொழுது ஒரு தடவை என்ன பண்ணிருக்குன்னா, அந்த குழந்தை வெளியில போறது. போன உடனே அப்படியே போனோடனே இந்த பூமி மாதா யாரு, அவரோடவர் தானே. இந்த அப்படி பாக்குறது, இந்த பார்த்த உடனே இந்த மண்ணை பாக்குறது, அப்படியே மண்ணை போய் தடவுறது, அப்படியே தடவி தடவி பார்த்தது. உடனே அதை எடுத்து வாயில போட்டுக்கிறது, மண்ணை திங்குறது. மண்ணை திறந்த உடனே இங்க யசோதா அம்மா வரா. இங்க பலராமன் சொல்ல, அம்மா அம்மா யசோதா அம்மா பாருமா, அவன் மண்ணை திங்குறாமா, நீ பாரு அவனை. உடனே வரா, என்னடா கிருஷ்ணா என்ன பண்ற, நீ மண்ணை திங்கினியா, நீ காமி வாய காமி. கைலாசோ நவநீத மித்யவனி தன்மல்லோஷ்டதாங்கிரதிஹி நீரம் துக்தமதி ஸ்மித பிரஹசிதே முக்தே முகே பாலகே மாதா ஜீர்ணத்யா சகித ஹிருதயா நஷ்டாஸ்மி திருஷ்டயா இதி தூ தூ வத்சக ஜீவ ஜீவ சிரமித்யுக்த்வா ஹரி பாத்துவா. என்னடா பண்ண நீ அப்படிங்கிற, என்னடா சட்ட நீ மட்டும் சாப்பிட்டியா அப்படி வாய துறக்கிறா. கிருஷ்ணன் வாயை திறந்து பாக்குறான், யசோதாமா பாக்குறான், அகிலாண்ட கோடியும் தெரியறதான். தெரிஞ்சா அதுக்குள்ள என்ன இருக்குன்னா ஒரு பெரிய மலை மாதிரி தெரியறதான். சரி, என்னடா மலை மாதிரி தெரியறதுன்னு, ஐயோ நான் குழந்தைக்கு வெண்ணையா கொடுத்தேன்னா இந்த வெண்ணெய் மலை மாதிரி தெரியுது, குழந்தைக்கு ஜீரணம் ஆகலையோ அப்படின்னு நினைக்கிறாளாம். மாயையே கிருஷ்ணன் உண்டு பண்ற. இவ்வளவு பெரிய அகிலாண்டத்தையும் பார்த்தோன்னு விஸ்மிதமாகி நிக்கிறா. திடீர்னு அவளுக்கு ஒரு கற்பனை எண்ணங்கள் வருது. கற்பனை அதான வருது. மேருவை பாக்குறா, அது நம்ம வெண்ணெய் கொடுத்தோமே அது மலை மாதிரி தெரியுதோ. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா வெள்ளையா தெரியுது. அதெல்லாம் என்னது, பால். க்ஷீரசாகர மாதிரி தெரியுது, பாலோ. குழந்தைக்கு நம்ம கொடுத்தோமே பால், அது ஜீரணம் ஆகலையோ. அடுத்தது என்னன்னு பார்த்தா அங்க பூமியெல்லாம் தெரியுது. ஓ, இந்த குழந்தை மண்ணை தின்னுடுத்தே, அது பூமியும் குழந்தைக்கு ஜீரணம் ஆகாம போயிட போறது.
இந்த குழந்தை இப்படி என்னெல்லாமோ காமிக்கிறது, வயித்துக்குள்ள என்னெல்லாமோ இருக்கு, வெண்ணையோ மலை மாதிரி தெரியறது, பால் கடல் மாதிரி தெரியறது, பூமி மாதிரி தெரியறது, மணல் இப்படி இவ்வளவு பெருசுக்கு தெரியறதே, இது என்னடா, ஐயோ என் குழந்தைக்கு என்னமோ வந்துருத்து அப்படின்னு சொன்னாலாம். பூமியில இருக்கிற அங்க இருக்க மண்ணை எடுத்தாலாம், என் குழந்தைக்கு திருஷ்டி வந்துட போறது, தூ தூ அப்படின்னு சொல்லிட்டு அவனை சுத்தி 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 போட்டு தூக்கு போட்டாலாம். கிருஷ்ணனை என்ன பண்ணா, கிருஷ்ணன் தான் பெரிய லெவல்ல காமிச்சு கொடுத்தான், உலகமே பிரம்மாண்டத்தையே காமிச்சான். அதுல நம்ம அம்மாவும் இருக்கா, அவ குழந்தையும் இருக்கு, கிருஷ்ணனும் இருக்கான். இப்படி எல்லாம் தெரியறது, தெரிஞ்சுட்டு இருக்கிற போதே அவளுக்கு ஒரு எண்ணத்தையும் கொடுத்தான். என்னன்னா இந்த கல்பனா சக்தியை கொடுத்தான். கொடுத்து வெண்ணெய் பால் மண்ணு எல்லாத்தையும் வெவ்வேறு ரூபத்துல அவளுக்கு தெரியற மாதிரி காமிச்சிட்டான். அடே என்னடா கிருஷ்ணா இப்படி பண்ணிட்டே, நீனு கொடுத்ததெல்லாம் ஜீரணமாகாம போயிடுத்தேடா, இப்படி மண்ணை சாப்பிட்டு இருக்கேடான்னு அவ திருப்பியும் குழந்தைய கூட்டின்னு வரலாம். எப்படி பண்ணிட்டாரு பாருங்க அப்படின்னு லீலா சுகர் இப்படி ஒரு வினோதமான ஒரு கல்பனை அவருக்கு உண்டாகி அந்த குழந்தை அத எழுதுறாரு. கிருஷ்ண கர்ணாமிர்தம் அப்படிங்கிறதுல இதை எழுதிட்டு இந்த ஸ்லோகத்தை. இப்படி அருமையான ஸ்லோகம். இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கிருஷ்ணன் நினைச்சா காமிக்கவும் செய்வான், கிருஷ்ணன் நினைச்சா நம்ம மாயையில ஆட்படுத்திடுவோம். நல்லா இருக்கும்னு நம்ம நினைச்சுட்டே இருக்க கூடாது, எப்ப பார்த்தாலும் அவனையே நினைச்சுட்டு இருக்கிறது தான் உண்மை. அதனால ஒவ்வொரு நிமிஷத்துக்கு நிமிஷம் நிமிஷத்துக்கு நிமிஷம் கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே. பிரகிருதிம் ஸ்வாம் அவஷ்டாபியம் விருஸ்ருஜாமி புனః புனः பூத கிராமம் இமம் கிருஷ்ணம் அவசம் பிரகிருதேர் வசாத். பகவான் சொல்றார், பிரகிருதிம் ஸ்வாம் அவஷ்டபிய விஸ்ருஜாமி புனః புனः, நான் இந்த உயிர் கூட்டத்தை இந்த ஜீவராசிகளை எல்லாம் மீண்டும் 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 உற்பத்தி பண்றேன். ஆனால் அது என்ன இருக்கு, பூத்த கிராமம் இமம் கிருஷ்ணம், எல்லா பூதராசிகளும் இங்க இருக்கிற ஜீவராசிகள் படைக்கப்பட்டது அத்தனையும் சேத்தனம் அச்சேத்தன வஸ்துக்கள் எல்லாம் பிரகிருத்தேர் வசாத், எல்லாம் இந்த இயற்கையினுடைய சீற்றத்துல தான் இருக்கு, இயற்கையின் அடியில் தான் இருக்கு, என்னோட பிரகிருதிக்கு கீழே தான்ப்பா இருக்கு. நான் இதுக்கு சுப்பீரியர் பர்சன் கிடையாது, நான் இதை உண்டு பண்ணிட்டேன். ஒரு பெரிய கம்பெனி வச்சு நடத்துறார், அவர் உண்டாக்கிட்டார், டைரக்டர் பண்ணிட்டார். அதற்கப்புறம் இந்த மேனேஜருங்கிற மாதிரி இந்த பிரகிருத்தியை உண்டு பண்ணிட்டார். அந்த பிரகிருதிக்குள்ள இருக்கிற மகத்தத்துவங்கள் அத்தனையும் இருந்துட்டு இருக்கு. அதுக்கு கீழே அந்த ஜீவராசிகள் இருக்கார். அந்த ஜீவராசிகள்ல ஒருத்த இந்த கம்பெனிக்குள்ள உள்ள வர்றதுக்கும் போகிறதுக்கும் அந்த பியூனை கேட்கணும், அப்பா அந்த கம்பெனிக்குள்ள போலாமா, அப்பா இந்த டைரக்டர் இருக்காரு அவரை பார்க்கலாமா. அந்த மாதிரி நம்மளுக்கு சாதுக்கள்லாம் இருக்கா, அந்த சாதுக்களோட கிருபை இல்லாம உள்ள நுழைய முடியாது, பகவத் சாநித்தியத்தை பெற முடியாது. அதனால அந்த சாதுக்கள்ங்கிற அவாதான் வாயில் காப்பார்கள். ஜெய விஜயாங்கிற வந்தாலும் இல்லையோ, வாயில் காப்பெல்லாம் இருந்தாலும் இல்லையோ, கடைசியில சனகாதி முனிவர்கள்லாம் உள்ள என்டர் பண்ணும் போது இவ என்ன சொன்ன, இப்ப பார்க்க முடியாது பகவான்னு சொன்னார். நான் பகவானோட குழந்தை, நான் டைரக்டா பார்க்க போறேன், நீ யாரு என்ன தடுக்கிறது, உனக்கு அகங்காரத்தில் இருக்க, நீ போய் பூமியில போய் பறக்கிறது. 4 பேரும் குழந்தைகளையும் ஜபிச்சுட்டா. அந்த சபிச்சனுடைய பலன் தான் இன்னைக்கு அவதாரங்கள் அத்தனையும் பகவான் பண்ணி கொடுத்தார். யாருன்னா பகவத் லீலை. பகவான் அந்த லீலையை பண்ணார், ஜெயா விஜயங்களோட மனசுல புகுந்து லீலையை பண்ண வச்சுட்டார். ஏன்னா அவதாரம் பண்ணணுமா. அடுத்தது ஹிரண்யாக்ஷகன் ஹிரண்யகசிபு, அடுத்தது ராவணன் கும்பகர்ணன், அடுத்து தண்டவக்ரன் சிசுபாலன், இப்படி ஒவ்வொருத்தரையும் அழிக்கணுமே, அத்தனையும் ஒவ்வொரு பிறவியா எடுத்து வந்தார்.
வராக மூர்த்தியா எடுத்தார், நரசிம்ம மூர்த்தியா எடுத்தார், ராமனா வந்தார், பரசுராமனா வந்தார், கிருஷ்ணனா வந்தார். இப்படி அவதாரங்கள் எடுத்து ஒவ்வொரு அவதாரத்திலையும் ஒவ்வொரு விஷயத்தையும் கடைசியில தர்மத்தையே நிலைநாட்டி காமிச்சு கொடுத்தார். அப்ப தர்மத்தை மட்டுமே எடுத்துட்டவா சாதுக்கள். சாதுக்கள் யாருன்னா தர்மத்தின் வடிவம். அந்த தர்மத்தை கொண்டு என்ன தர்மம்னா பாகவத தர்மத்தை எடுத்துட்டு இருக்கேன். அந்த பாகவத தர்மம் என்ன சொல்றதுன்னா அத்தனை ஜீவராசிகள்லயும் என்ன பாருன்னு சொல்றாரே அத அவ பாக்குறா. அதனால நம்மள மாதிரி வித்யான்னு பேர் கொண்டவாளோ இல்ல பெரியல இருக்கிறவாளோன்னு அவ பார்க்க மாட்டா. அவ வந்திருக்காளுக்கு உதயத்துக்குள்ள ஆத்மாலாம் இருக்கு. நமஸ்காரம், அத்தனை பேருக்கு நமஸ்காரம், நமஸ்காரம். ஏக்நாத் மகாராஜ் ஒருத்தர் இருந்தார், தண்டவத்த ஆச்சாரியாருன்னு ஒருத்தர் வந்தார். அவருக்கு இல்ல, தண்டவத்த சுவாமின்னு பேரு அவருக்கு. ஏக்நாத் மகாராஜ் அனுகிரகம் பண்ணார். அப்பா எல்லாரையும் பகவானா நானே, எல்லாரும் சாட்சாத் விஷ்ணு தான் அதுன்னு சொன்ன உடனே இவர் அத்தனை பேரையும் நமஸ்காரம் நமஸ்காரமா பண்ணிட்டே இருந்தார். உடனே இருப்பாரு நமஸ்காரம் தண்டவத்து பண்றாரு. இவருக்கு தண்டவத் சுவாமின்னு பேர் வச்சுட்டா எல்லாரும், ஊருக்காரா எல்லாரும். அவருக்கு பேரே தண்டவத்து சுவாமியா ஆயிடுச்சு. அவர் என்ன குழந்தை வந்தா நமஸ்காரம் பண்ணிடுவா, பெரியவா வந்தா நமஸ்காரம் பண்ணிடுவா, இப்படி யார் யாரெல்லாம் வரவங்க நமஸ்காரம் பண்ணிடுவா. இதுல ஒருத்தர் இந்த கிண்டல் பேர் வழிகள்லாம் இருப்பாள் இல்லையோ, அவ என்ன பண்ணான்னா இங்க வாடா, ஒரு தண்டவத்து இங்க வா, இந்த பாரு ஒரு கழுத ஒண்ணு இருக்கு, அதுக்கு உயிர் இருக்கு, நீ சொன்ன மாதிரி நீ என்ன பண்ணுவியா, நமஸ்காரம் பண்ணுவேன். நமஸ்காரம் பண்ணுவேன், நமஸ்காரம் பண்ணும். அங்கே ஒண்ணு பாரு, அது என்னன்னா அந்த கழுது செத்து போயிருக்கு, அதுக்கும் நமஸ்காரம் பண்ணுவியான்னு. நமஸ்காரம் பண்றேன்னு போய் அது நமஸ்காரம் பண்ணிட்ட பண்ணா அந்த கழுதைக்கு உயிர் வந்துருது. கழுதை எந்திருந்துருக்கு. உடனே எல்லாரும் மலைச்சு போயிட்டா. உடனே நேரம் ஓடி போயிட்டார் அத்தனை பேரும் ஏக்நாத் மகாராஜ். மகாராஜ் 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 என்ன, முதல்ல ஒரு கழுதைய நமஸ்காரம் பண்ணாரு, அது உயிரோட இருந்தது, நாங்கெல்லாம் கிண்டல் பண்ணினோம். அடுத்த கழுதை ஒண்ணு வந்திருந்தது, செத்து போய் கடந்தது, அதையும் போய் நமஸ்காரம் பண்ணுவல நீங்க, நமஸ்காரம் பண்ணிட்டா அதுக்கு உயிர் வந்துருச்சு. ஆஹா, என்னுடைய பக்தனுக்கு என்னோட சிஷ்யனுக்கு ஞானம் வந்துருத்தே, எல்லாத்துலயும் அவன் பகவானை பார்த்துட்டானே, ஞானம் வந்துருத்தே. அப்புறம் என்ன சிஷ்யனை கூப்பிட்டார். அப்பா, நீ நான் சொன்னதை நீ உண்மையாலே நினைச்சு நீ பண்ணினதுனால உனக்கு இந்த ஞானம் கிடைச்சிருக்கு. ஆனா இனிமே நீ என்ன பண்ணுவா தெரியுமா, சவத்தை எடுத்துட்டு போட்டு உனக்கு முன்னாடி நீ நமஸ்காரம் பண்ணி அதெல்லாம் உயிராயிடும் உன சொல்லிடுவா. இனிமே சிருஷ்டில எல்லாம் பிரச்சனை வந்துடும், உன்னால எல்லாருக்கும் உபதிரவம் தான். உனக்கு ஞானம் தெரிஞ்சு போயிடுது, உன் மூலமா அவள்கிட்ட போய் இனிமே செத்த சடலங்கள் எல்லாம் கொண்டு போட்டு உயிரை கொண்டு போயின்னு சொல்லிடுவா. அதனால நீ இனிமே இந்த உலகத்துல இருக்க வேண்டாம். குருநாதா, நீங்க என்ன சொல்றீங்களோ நான் செய்யறேன், உனக்கு சமாதி பண்ணி வைக்கிறேன். சமாதி பண்ணி வச்சேன். அவரை உட்காத்தி வச்சார், அதற்கு மேல ஒரு பெரிய சமாதியை எழுப்பினார், அவருக்கு எல்லாம் பண்ணார். உடனே அங்க இருக்கிற மனுஷால் பொறாமப்பட்டவாள்லாம் இருக்காள் இல்லையோ, இந்த பாருங்க இந்த பாருங்க, உயிரோட இருக்கிறவரை புதைச்சு கொலை பண்ணிட்டான், சமாதி பண்ணிட்டேன்னு சொல்றா பாருங்க, இது என்ன நியாயமா? ஏக்நாத் மகாராஜ் இப்படி பண்ணலாமா? உயிரோட இருக்கிறவனை வச்சு உள்ள ரூம கட்டி அதுக்குள்ள உட்காத்தி வச்சு மூடி சமாதி பண்ணிட்டேன்னு சொல்றாரு, இது நியாயமா? இவருக்கு பிரம்மகத்தி தோஷம் வந்துருது, இனிமே இவர் இருக்கக்கூடாது இங்க. இவர் போய் எல்லா க்ஷேத்திரங்களையும் போயிட்டு அங்க இருக்கிறதெல்லாம் இவர் ஸ்நானம் பண்ணிட்டு பிரம்மகத்தி தோஷத்தெல்லாம் எடுத்துட்டு வரணும். நான் எந்த க்ஷேத்திரத்துக்கு போறது? எனக்கு எங்க குருநாதர் சொல்லியிருக்கார், நீ இருக்கிற இடமே க்ஷேத்திரம். அதனால குருநாதர் சொல்றபடி நான் என்ன இடத்த விட்டுட்டு போக மாட்டேன். நான் சொல்றேன், அவருக்கு சமாதி வச்சிருக்கேன், அவர் உயிரோட தான் இருக்கார், நீங்க சொல்ற மாதிரி இல்லை அப்படிங்கறத சொல்றார். அந்த ஊர்ல இருக்கிறவாள் நம்ப மாட்டேங்கிறான். அப்ப அந்த ஊர்ல இருக்கிறவா சொல்ல, இதுக்கு பரிகாரம் இருக்கு வேணும், இதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும் சொல்லுங்க, நான் பண்றேன். ஒண்ணும் இல்ல, இவ்வளவு சக்தி வாய்ந்தவரா நீங்க இருக்கேன்னாக்க ஒரு விஷயம், அங்க ஒரு கோவில் இருக்கு, அந்த கோவில்ல இருக்கிற நந்தியம் பெருமான் இருக்காரு, எய்தாப்புல ஒரு மாடு படுத்துட்டு இருக்கு, அந்த மாட்டுக்கிட்ட போய் நீங்க ஒரு புல்லுக்கட்டை கொடுக்கணும். அந்த புல்லுக்கட்டு சாப்பிட்டதுன்னா நீங்க சொல்றத நாங்க நம்புறோம், இல்லைன்னா நாங்க நம்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுறேன். சொன்ன உடனே இவர் பகவானோட நாமத்தை உச்சரிக்கிறார், பாண்டுரங்க 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 பாண்டுரங்கன்னு சொல்லிட்டே போறார். போயிட்டு கையில புல்லுக்கட்டு அதுல போய் சொல்றார், நந்தியம் பெருமான்கிட்ட போய் சொல்றார், நான் பண்ணினது உண்மையாக இருந்தால், அவர் ஒரு பெரிய மகானா இருந்து அவருக்கு பகவத் அனுகிரகம் கிடைச்ச ஒரு ஞானியா மாறினதுக்கு அப்புறம் நான் பண்ணத சமாதி உண்மையான சமாதியாக இருந்தார், எனக்கு பகவானுடைய அனுகிரகத்தினால அவருக்கு கொடுத்தது இந்த அனுகிரகம் பண்ணினது உண்மையாக இருந்தார்,
இந்த சிவபெருமானோடைய பக்தராக இருக்கக்கூடிய இந்த நந்தியம்பெருமான் இந்த புல்ல சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புல்ல கொடுக்குற. அந்த புல்லு அந்த நந்தி கல்லாதான் இருக்கும். அந்த கல்லுகிட்ட போய் இவர் பேசல, அந்த கல் நந்தி அதை சாப்பிடுறது. சாப்பிட்டது மட்டும் இல்ல, தடால் அந்த நந்தி ஒரு பெரிய உருவம் எடுத்துன்னு எந்திருந்ததே பார்ப்போம். அந்த மூர்த்தி கல்லா இருக்கக்கூடிய நந்தியம்பெருமான் எந்திருந்தது. 4 கால்களை கொண்டு மட்ட 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 மட்டான்னு ஓடி வந்தது. யாரெல்லாம் இவரை பழிச்சார்களோ அத்தனை பேரையும் ஒரு முட்டு முட்டிட்டு நேர போய் கோதாவரி நதியில போய் மறைஞ்சு இந்த நிகழ்வை பண்ணி காமிச்சார் ஏக்நாத் மகாராஜ். எல்லா ஜீவராசிகளிலும் ஒரு அச்சேதன வஸ்து, அதுக்கு உயிர் இல்லாதது, ஒரு மூர்த்த மாதிரி இருக்கக்கூடியதுக்கு கூட உயிர் இருக்குங்கிறத தன்னுடைய அந்த மகத்துவத்தினால பக்தியினால அதை காமிச்சார் எல்லாருக்கும். அப்ப சாதுக்கள்னால முடியாததுங்கிறது இல்லை. ஏன்னா அவ சாக்ஷாத் பகவத் ஸ்வரூபம், பகவான உணர்ந்தவா. பகவான் என்ன நினைப்பாருங்கிறத சாதுக்கள் சொல்லுவா. இது பண்ணினா நல்லது, இது பண்ணா பகவானுக்கு உதகந்தது இல்லை அப்படிங்கிறத சொல்லுவா. ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் ஒரு விழிப்புணர்ச்சியை கொடுப்பா. அந்த விழிப்புணர்ச்சி அவன் தூக்கத்துல இருந்து எந்திருக்கிறதுக்குள்ள ஞானத்தை கொடுத்து அவருக்கு நாமத்தை கொடுப்பா. அந்த நாமம்ங்கிறது என்ன அப்படின்னா, ஓம் நமோ நாராயணா, வாசுதேவா, இப்படி என்னென்ன நாமம் கிடைக்கிறதோ, ராமகிருஷ்ண ஹரி, இப்படி நாமங்கள் கொடுத்தா அந்த நாமங்கள் கொடுத்ததுக்கு அப்புறம் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதா அர்த்தம். யாருக்கு? கிருஷ்ணனோட கல்யாணம் ஆயிடுத்து அவளுக்கு. எப்ப ஒரு உபதேசம் ஆயிடுத்தோ, உபதேசமாயி நாமத்தை பெற்றுட்டாலோ அவர் கிருஷ்ணனுக்கு உரியவாளா ஆயிட்டா. கிருஷ்ணனை கல்யாணம் பண்ண மாதிரி ஆயிடுற. அதுக்கப்புறம் கிருஷ்ணனுக்கு ஒரு நாமத்தை சொன்னதுக்கு அப்புறம் கிருஷ்ணன் தேர்ந்து கிடைச்சது இந்த இந்த பவித்திரமான ஒரு நாமமானது பவித்திரமான பிரம்மத்தை பத்தி சொல்றது அப்படிங்கிற விஷயம் கிடைச்சதுக்கு அப்புறம் பிரம்மத்தோட சேர்ந்து அந்த நாமத்தை பெற்றதுனால அவ பகவானோடயே சேர்ந்துடுவான். அவ எப்படின்னா நாமத்தை சொல்றதன் மூலமாகவே பிரம்மத்தை அடைய முடியுங்கிறத சாதுக்கள் பாகவத தர்மமாக எல்லோருக்கும் உபதேசிக்கிறார். இப்படி சாதுக்களே பகவான் ரூபத்துல வந்திருக்க. அதனால பகவான் வேற சாதுக்கள் வேற இல்லை அப்படிங்கிறத சொல்லி இந்த பகவத் சாநித்தியத்தை, இந்த பகவானுடைய ஒரு ஐஸ்வர்ய யோகத்தை தன்னுடைய விசேஷமா எடுத்துட்டு ஞானேஸ்வர் மாவழி நம்ம எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணி சொல்லியிருக்காரு. அப்படின்னா நம்ம எல்லாம் பாக்கியம் பண்ணியிருக்கோம். இதை